திமுக தேர்தல் அறிக்கையில இந்த மாவட்டத்துக்கு 44 வாக்குறுதி கொடுத்தாங்க. 44, அது சேனைகால் திட்டத்தை சேர்த்து 44. ஆனா அதை பத்தி சொல்லல. ஆனா நீ சொல்ற மாதிரி வேற தண்ணி நிறைய இருக்குது. டாஸ்மாக் கடை தண்ணி, இந்த 57 வருஷத்துலமா 3 தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க. சாராயத்தை கொடுத்து 3 தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க. எனக்கு அதை விட இன்னொரு பயம் தெரியுமா? இந்த தண்ணி குடிச்சாலும் சாராயம் குடிச்சாலும் உன் பசங்க ஏதாவது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா நாத்து அடிக்கும். அவன் குடிச்சிட்டான்னு தெரியும். ஆனா இப்ப இந்த போதை பொருள் இருக்கு, இந்த மாத்திரை வச்சுக்கிறாங்க, நாக்கு வச்சுக்கிறான். அப்புறம் கஞ்சா, அது ஊவரா கஞ்சா எண்ணெய் இருக்குது, கஞ்சா பிஸ்கெட் இருக்குது, கஞ்சா சாக்லேட் இருக்குது, கஞ்சா ஸ்டாம்ப் இருக்குது, அப்புறம் பவுடர் இருக்கு, காக்கைன் பவுடர், ஹெராயின், எல்எஸ்டி, ஆம்பிடமின், என்னென்னமோ போதை பொருள் இருக்கு. அது எங்க பார்த்தாலும் கிடைக்குது. எங்க தெரியும் அதிகமா கிடைக்குது? ஸ்கூல் வாசல்ல. இந்த திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எங்க பார்த்தாலும் அந்த போதை பொருள் கிடைச்சிட்டு இருக்குது. இதுல என்னன்னா, குடிச்சானா நாத்தடிச்சோ தெரிஞ்சிடும். இந்த போதை பொருள் பயன்படுத்தா தெரியாது. தெரியறதுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷத்துக்குள்ள அவன் உடம்புக்கு எல்லாம் சப்பி போய் ஒன்னு இல்லாம ஆயிடுவான். அதுல இருந்து அவனை மீட்டெடுக்க முடியாது. இதுதான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும். அதனாலதான் நான் கேட்கிற தாய்மார்களே, இதெல்லாம் எனக்கு பயங்கர கோபத்தில் இருக்கிறேன். முதலமைச்சரை நான் 3 முறை நேரில் சந்திச்சு சொன்னேன், நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்க. அவர் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. ஆனா விவசாயிகள் போராடினாங்க. செய்யாறுல விவசாயிகள் எதுக்கு விளை நிலங்களை அழிக்க கூடாதுன்னு விவசாயிகள் போராடினாங்க. அந்த விவசாயிகள 7 பேர் குண்டர் சட்டர்ல போட்டு ஆட்சிதான் திமுக ஆட்சி. நேத்து நம்ம கடலூர் தொகுதி வேட்பாளர் தங்கர் பச்சான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்கர் பச்சான் ஒரு இயக்குனர், நடிகர், சினிமா எடுப்பார். அழகி படம் பாத்துக்கிட்டீங்களா? அழகி படம் அவர் தான் எடுத்தார். பள்ளிக்கூடம் படம், அழகி படம், கருமேகங்கள் கலை படம் எடுத்திருக்கார். அவர் நேற்று நம்ம பாட்டாளி கட்சியோட வேட்பாளர் கடலூர் தொகுதிக்கு ரோடு ஓரத்தில் கிளி ஜோசியம் பார்த்தார். என்ன பார்த்தாரு? கிளி ஜோசியம் பார்த்தாரு. கிளி ஜோசியம் என்ன சொன்னாரு? தங்கர் பச்சனை பார்த்து, சாமி நீ ஜெயிச்சிட்ட, நீ போ, ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டார். உடனே திமுக அரசுக்கு கோபம் வந்துடுச்சு. எப்படி சொல்லலாம் சொல்லி அந்த கிளி ஜோசியரை ஜெயில பிடிச்சு போட்டானுங்க. உண்மைமா பேப்பர்ல எல்லாம் இருக்குது. அப்போ எப்பேற்பட்ட ஆட்சி நடக்குதுங்க, கொடுங்கோல் ஆட்சி நடக்குதுங்க. கிளி ஜோசியங்கள்லாம் ஜெயில பிடிச்சு போடுறாங்க. ஆனா சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், போதை பொருள் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், மோசடி செஞ்சிருவான், கொலை செஞ்சிருவான், கொள்ளடிக்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். கிளி ஜோசியம் பண்ணவங்க விவசாயிகள் எல்லாம் ஜெயில பிடிச்சு போடுறீங்க. மோசமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என உங்களை பாசோடு கேட்டுக்கொள்கின்றேன்.